சைல்டு டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ். சைல்டு டெவலப்மெண்ட் பிரின்சிபல்னால் குழந்தை வளர்ச்சி முக்கிய விதிகள். குழந்தை வளர்ச்சியுடைய முக்கிய விதிகள் மொத்தம் 10 இருக்குது. அதில் நம்ம சிலபஸ் வைஸாக 1லேருந்து 8 விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 விதிகள்லேயும் ரிப்பீட்டடாக 4 விதிகள் வந்து கேட்பாங்க. அந்த 4 விதிகளை பற்றியும் இன்னும் நம்ம டீப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறது அதனுடைய 8 விதிகள்னால் என்ன, அந்த 8 விதிகளுடைய நேம் லிஸ்ட்டு மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு விதி பேர் என்னென்னா செப்பலோகாய்டல் பிரின்சிபல். செப்பலோகாய்டல் பிரின்சிபல்னால் என்ன, தலை முதல் பாதம் வரை அப்படி சொல்லிட்டு தமிழில் அர்த்தம். இந்த விதியை பற்றியும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் பின்னாடி. அதுக்கு அடுத்தது வந்து மத்தியிலிருந்து வெளியே ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல். ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொதுவிலிருந்து குறிப்பிட்ட, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியான வளர்ச்சி, கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்ற பிரின்சிபலை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து தனிநபர் வேறுபாடு, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படிலாம் எந்த ஏஜில் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டீப்பாக வந்து பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் பகுதியிலேருந்து முழுமை, இன்டிகிரேஷன் பிரின்சிபல்ஸ். மரபு மற்றும் சூழல், ஹெரிடிட்டி மற்றும் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நிலையான வரிசை, ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன். இந்த குழந்தை வளர்ச்சியுடைய முக்கிய விதிகளில் வந்து மொத்தம் 8 விதிகளை பற்றி நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு படிநிலைகளாக பார்ப்போம். செப்பலோகாய்டல் பிரின்சிபல். செப்பலோகாய்டல் அப்படின்னா என்னென்னா, செஃபலோனா தலை, காய்டல்னா பாதம். தலை முதல் பாதம் வரை மேலேருந்து கீழே நடைபெற வளர்ச்சியை பற்றி தான் இந்த விதியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். குழந்தையுடைய வளர்ச்சி மேலேருந்து கீழாக நடைபெறும் விதி தான் வந்து செப்பலோகாய்டல் பிரின்சிபல் உடைய டெஃபினேஷன். அடுத்தது வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இது எப்படி நடக்கும்னா, குழந்தை கருவில் வளர்கிறதுல வந்து மூளையுடைய வளர்ச்சி தான் முதல்ல இருக்கும். அந்த வளர்ச்சியினுடைய வேகத்திலேருந்து தலையிலேருந்து கருவில் இருக்கும்போது அந்த குழந்தையுடைய தலை வளரும். அதிலிருந்து அந்த குழந்தை வந்து இறுதியாக எழுந்து நடக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த குரோத்தை பற்றி மட்டும்தான் நம்ம செப்பலோகாய்டல் பிரின்சிபலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, முதல்ல வந்து பிரெயின் தான் வந்து முதல்ல வளர்ச்சி அடையும். கருவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வளர உறுப்பு வந்து பிரெயின் தான். பிரெயினில் இருந்து குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும், அதிவேகமாக வளரும். அதோடைய வளர்ச்சி பிரெயினுடைய கண்ட்ரோலில் தான் ஒவ்வொரு செயல்பாடும் நடக்குதுன்னு சொல்லுவான். அதை தான் ஃபஸ்ட்டு வந்து தலையுடைய கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு வரும். எப்போனா 2லேருந்து 3 மாதத்தில், அந்த குழந்தை பிறந்து 2லேருந்து 3 மாதத்தில் தலை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து தலை வந்து கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தலையை தூக்கி பார்க்கறது அவங்களுடைய வளர்ச்சி. அடுத்தது வந்து மேல் உடல் கட்டுப்பாடு, அப்பர் பாடி கண்ட்ரோல். தலை வந்து கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அடுத்தடுத்தது கழுத்து, முதுகுத்தண்டு, மார்பு, கைகள்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. கழுத்து, மார்பு, கைகள் வந்து 4லேருந்து 6 மாதத்தில் வந்து அந்த குழந்தை வந்து கையெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தாவி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து எடுப்பாங்க. அதாவது குழந்தை வந்து பொம்மையெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுன்னா வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து மேல் உடல் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் 4லேருந்து 6 மாதத்தில். அதுக்கப்புறம் மேல் உடல் கட்டுப்பாட்டுக்கு வந்தோடனே வந்து தவிழ ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து உருண்டு பெறல ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து நடுப்பகுதி. அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ட்ரங்க் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதான் ட்ரங்க் கண்ட்ரோல். முதுகுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். குழந்தையுடைய முதுகு ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் போது அவங்களால குப்புரடிச்சு படுக்கிறது, நிமிர்ந்து பார்க்குறது, அவங்கள உருண்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் குழந்தை வந்து எழுந்து உட்கார ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டிவாக ஸ்ட்ரென்த் ஆகிடும். அதுதான் நடுப்பகுதி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு அடுத்தது வந்து கீழ்ப்பகுதி. அவங்க வந்து தலை கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் உடம்பு, பாடி, கை, கால், முதுகு எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இடுப்பு பகுதியில் வந்து கால்கள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை முட்டி போட்டு தவழ்ந்து அவங்க எழுந்து நிற்பாங்க. அதுதான் வந்து கால் வந்து கண்ட்ரோலுக்கு வருது, லோவர் பாடி வந்து கண்ட்ரோலுக்கு வருது. எக்ஸாம்பிள் வந்து 9 to 12 மந்தில் வந்து அவங்க ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க, நிற்க அப்போ தான் ஆரம்பிப்பாங்க, ஒரு பாதமாக எடுத்து வைக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து முழு இயக்கம், ஃபுல் பாடி மூமெண்ட் வந்து அந்த குழந்தை வந்து கடைசியாக இருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடலுடைய இதை பொறுத்தும் ஜெனட்டிக்கை பொறுத்தும் வந்து அவங்க 12 மாதத்தில் நடக்கலாம், 15 மாதத்தில் நடக்கலாம். சில குழந்தைகள் வந்து கொஞ்சம்
நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கலாம், இல்லை அவங்க 7.5 மாதத்தில் பிறந்த குழந்தைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்களாம் வந்து 18 மாதம் கூட வந்து ஆகும் அவங்க முழுமையாக எழுந்து நடக்கிறதுக்கு. அதனால் ஒவ்வொரு குழந்தைங்களுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்தந்த ஏஜில் இந்தந்த மாதிரி நடக்குன்றது இது வந்து விதி. அதுக்காக வந்து அந்த குழந்தை வந்து இந்த மாதத்தில் இப்படி தான் செய்யணுன்ட்டு நம்ம அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் செப்பலோகாய்டல் பிரின்சிபலுடைய மெயினான விதியில் இந்த 4-5 ஸ்டெப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மூளையுடைய வளர்ச்சி அடையும் கருவிலேயே. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தையுடைய அப்பர் பாடி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் சென்டர் பாடி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். அதுக்கப்புறம் லோவர் பாடி வந்து கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபுல் பாடி வந்து மூமெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு சின்ன சார்ட்டாக பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட் வந்து 2 மந்த்லேருந்து 3 மந்த்துக்குள்ளே வந்து பேபிஸ்க்கு வந்து கண்ட்ரோலுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து நெக்கு வந்து 4 to 6 மந்த்து, அது வந்து கழுத்து வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெஸ்ட்டு வந்து அந்த 4 to 6 மந்த்லேயே கண்ட்ரோலுக்கு வந்துடும். கை வந்து பிடிக்கிறது, இந்த குழந்தையோடைய கை வந்து ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னே எடுக்க வந்து மூமெண்ட் கொடுக்கறது தான் வந்து அந்த 6 to 8 மந்த், இல்லைனா 4 to 8 மந்த்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரங்க் அது வந்து 4 to 8 மந்த்துக்குள்ளே வருவாங்க. உடலுடைய பகுதி வந்து நடுப்பகுதி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லெக் வந்து கால்கள்லாம் வந்து முட்டி போட்டு தவழ்ந்து அவங்க நடக்க ஆரம்பிக்கிறது வந்து 9 மாதத்துலேருந்து 18 மாதம் வரையும் அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். அதுக்கப்புறம் வந்து முழுமையாக அவங்க வளர்ந்து நிற்கிறது வந்து மினிமம் 15லேருந்து 18 மாதம் வரைக்கும் அவங்க நடக்க வந்து பழகுவாங்க, நல்லா நடக்கிறதுக்கு பழகுவாங்க. இதுதான் வந்து செப்பலோகாய்டலுடைய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது செப்பலோகாய்டல் பிரின்சிபலுடைய ரிப்பீட்டட் எம்சிக்யூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் என்னென்னா, செப்பலோகாய்டல் பிரின்சிபலுடைய மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்டர் டு அவுட்வர்ட், செகண்ட் ஆப்ஷன் ஹெட் டு டாய் டெவலப்மெண்ட், தேர்ட் ரேண்டம், 4th ஒன்லி மென்டல். அப்போ செப்பலோகாய்டல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? செஃபலோனா ஹெட்டு, காய்டல்னா டாய். அப்போது இதில் இருக்க ஆன்சர் என்னது? ஹெட் டு டாய் டெவலப்மெண்ட். ஆன்சர் வந்து செப்பலோகாய்டல் பிரின்சிபல் மீன்ஸ் சென்டர் டு அவுட்வர்ட், ஹெட் டு டாய் டெவலப்மெண்ட், ரேண்டம், ஒன்லி மென்டல். இதில் ஆன்சர் வந்து ஹெட் டு டாய் டெவலப்மெண்ட். இதோடைய அர்த்தத்தோடு நம்ம ஆன்சர் வந்து எழுதணும், ஹெட் டு டாய் டெவலப்மெண்ட். அதுக்கு அடுத்தது வந்து 2வது கொஷின், குழந்தை முதலில் என்ன கண்ட்ரோல் பெறும்? குழந்தை ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து படிச்சிருக்கோம். செப்பலோகாய்டல்ன்ற வார்த்தையிலே வந்து அர்த்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குழந்தை முதலில் என்ன கண்ட்ரோல் பெறும்னா, கால்கள், கைகள், தலை, உடல். இதில் என்ன கண்ட்ரோல் பெறும்? குழந்தையுடைய தலை தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வரும். மூளை வளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு கருவில் இருந்தே ஆரம்பிக்கும்னு சொல்லி நம்ம படுத்திருக்கோம். அதனால் தலை முதல் கண்ட்ரோல் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஷின் ஆன்சர் வந்து 3rd சரியான வரிசையில் கொடுக்கணும். சரியான வரிசைனா வாக் சிட் ஹெட், ஹெட் சிட் வாக், லெக் ஹேண்ட் ஹெட், ரேண்டம். இதில் வந்து ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? செஃபலோகாய்டல்ன்ற வேர்ட்லேயே அர்த்தம் இருக்குது. அப்போது ஹெட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தலை வந்து ஃபஸ்ட்டு நிற்கும், அடுத்து குழந்தை உட்காருவாங்க, அதுக்கப்புறம் நடப்பாங்க. அதுதான் இயற்கையான ஒரு விதி. அப்போது ஆன்சர் பி. சரியான வரிசை வந்து ஹெட் சிட் வாக். இதுதான் வந்து சரியான விதி. அதுக்கு வரிசைக்கு அப்புறம் 4வது கொஷின் ஆன்சர், செப்பலோகாய்டல் பிரின்சிபல் என்றால் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மத்தியிலிருந்து வெளியே தலை முதல் பாதம் வரை வளர்ச்சி, கீழிருந்து மேலே சீரற்ற வளர்ச்சி அப்படி சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து மத்தியிலிருந்து வெளியில் வளருமா, இல்லை தலை முதல் பாதம் வரை வளர்ச்சி ஏற்படுமா, இல்லை கீழேருந்து மேலே வளருவாங்களா, இல்லை சீரற்ற வளர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. செப்பலோகாய்டல்ன்ற வார்த்தையிலே நமக்கு அர்த்தம் தெரியும். அப்போ தலை முதல் பாதம் வரை வளர்ச்சி. குழந்தை வந்து தலையிலிருந்து பாதம் வரை வளர்ச்சி பெறும். அதுதான் செப்பலோகாய்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குன்னு அர்த்தம். அடுத்த கொஷின் ஆன்சர் வந்து 5. செஃபலோ என்றால் என்ன? செஃபலோனா பாதமா, கைகளா, தலையா, அல்ல உடல்
உறுப்புகளா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செஃபலோனா நமக்கு தெரியும் தலை. செஃபலோ என்றால் தலை. அடுத்து வந்து காய்டல். காய்டல் என்றால் என்ன? காய்டல்னா என்ன? தலையா, மார்பா, பாதமா, கைகளான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் காய்டல்னா பாதம். செஃபலோ காய்டல் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் நம்ம பார்த்தாச்சு. 6வது கொஷின் ஆன்சர். அதுக்கப்புறம் 7 வந்து செஃபலோகாய்டல் பிரின்சிபல் எந்த பிரின்சிபலுக்கு எதிரானது? செஃபலோகாய்டல்ன்றது வந்து தலையிலேருந்து கால் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து பின்னாடி வர ஒவ்வொரு விதிகளில் நம்ம படிக்கும் போது நம்ம இந்த கொஷினுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நான் பார்க்கலாமா? கண்டினியூஸ் பிரின்சிபலா, இல்லை ப்ராக்சிமோ டிஸ்டல் பிரின்சிபலா, இல்லை ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் பிரின்சிபலா, இன்டிகிரேஷன் பிரின்சிபலான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் வந்து எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிரானதுன்னா நம்ம வந்து செஃபலோகாய்டல் அப்படின்னா வந்து தலையிலேருந்து பாதம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம படிக்க போகிறதுல நம்ம புரியும். ப்ராக்சிமோ டிஸ்டல்ன்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் தான் வந்து எதிரானது. எதுக்கு எதிரானதுன்னா செஃபலோகாய்டலுக்கு எதிரான ஒரு விதி பிரின்சிபல்னு சொல்லி சொன்னான்னா அது வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல். அது வந்து பாதத்துலேருந்து தலை அப்படின்ற மாதிரி வரும். அதை பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோக்களில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 8th கொஷின் ஆன்சர் என்னென்னா செஃபலோகாய்டல் பிரின்சிபலுக்கு உதாரணம். செஃபலோகாய்டலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க விரல்கள்லேருந்து கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரல்கள் அசைஞ்சதுக்கப்புறம் தான் கை அசைன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அது சரியானதா? இல்லை தலை ஃபஸ்ட்டு வளரும், தலையுடைய கண்ட்ரோலுக்கு அப்புறம் தான் கால்களுடைய வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான ஆன்சரா? இல்லை வந்து உடன் இருக்க நண்பர்கள் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அந்த குழந்தை வளருதா அப்படி சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து மொழி, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது சரியான ஆன்சர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செஃபலோகாய்டல் பிரின்சிபல் அப்படி செஃபலோ அப்படின்னாவே நமக்கு கண்ணை மூடிக்கிட்டு எழுதலாம், தலையிலேருந்து கால் வரை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆன்சர் என்னது? தலை முதல் கால் வரை வளர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக வந்து 9வது கொஷின் ஆன்சர். செஃபலோகாய்டல் பிரின்சிபல் வந்து எதனுடன் தொடர்புடையது? செஃபலோகாய்டல்ன்றது வந்து எது கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டு கூட தொடர்புடையதா, இல்லை டைரக்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு கூட தொடர்புடையதா, லாங்குவேஜ் கூட தொடர்புடையதா, இல்லை எமோஷன்ஸ் கூட தொடர்புடையதான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கருவிலேருந்தே வளர்கிறத பற்றி தான் நம்ம அந்த பிரின்சிபலில் பார்த்துருக்கோம். அப்போது செஃபலோகாய்டல் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா டைரக்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டைரக்ஷனாக அந்த பாடி க்ரோத் ஆகிறதுலேருந்து அவங்க வந்து எங்கள் அட் பர்த்லேருந்து அவங்க குழந்தை வந்து 18 மாதம் வளர வரைக்கும் இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை பொறுத்து தான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து செஃபலோகாய்டல் பிரின்சிபல் எதோ கூட தொடர்புடையதுன்னா குழந்தையுடைய வளர்ச்சி கூட தொடர்புடையது. அதுதான் வந்து டைரக்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து 10th கொஷின் ஆன்சர் என்னென்னா குழந்தை எப்போது தலையை கட்டுப்படுத்தும்? குழந்தை எப்போ வந்து தலையை கட்டுப்படுத்தும்? குழந்தை பிறந்த உடனே கட்டுப்படுத்திடுமா, இல்லை 2லேருந்து 3 மாதத்தில் கட்டுப்படுத்துமா, இல்லை 1 வருடத்துக்கு மேலே ஆகுமா கட்டுப்படுத்த, இல்லை 5 வருடம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் குழந்தை எப்போ வந்து கண்ட்ரோலுக்கு வரும். 2லேருந்து 3 மாதத்தில் வந்து அவங்க தலை வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இதை நம்ம படிச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து செஃபலோகாய்டல் பிரின்சிபல் எந்த திசையில் நடைபெறும்? அது வந்து மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலான்ற மாதிரி கேட்பாங்க. நமக்கு இது வந்து ஒரு டேஷ் கொஷின் ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து செஃபலோகாய்டல் பிரின்சிபல் எந்த திசையில் நடைபெறும்னா மேலேருந்து கீழாக நடைபெறும். இதோடைய முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். முக்கிய அம்சங்களை வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டிப் என்னென்னா செஃபலோகாய்டல் வந்து அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்க போகிறது வளர்ச்சி. எங்கே இருக்கும்? மேலேருந்து கீழே வளரும். அது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது? பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல இருக்கும்? மோட்டார் ஸ்கில் கிராடியூவல்லேருந்து இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வாக் பண்ணுவாங்க. இந்த 4 லைன்ஸ் வந்து நீங்கள் நல்ல மெமரியில் வச்சுருந்தாவே போதும். நீங்கள் இன்னும் வந்து 1 மார்க் வந்து எப்படி கேட்டாலும் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் அதை அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து செஃபலோகாய்டல் பிரின்சிபல் வந்து நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் விரிவாக. அதோட
அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனோட அதோட எம்சிக்யூவும் ரிப்பீட்டட் எம்சிக்யூவும் பார்த்துருக்கோம். இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வர பிரின்சிபலையும் பார்க்கலாம். நன்றி.